ஹீரோக்கு வந்து அந்த டவுட் வந்த உடனே அவர் யோசிக்கிறாரு, அந்த பொருள் வாங்கலாம், அந்த பெயிண்டிங் வாங்கலாமா வேணாமா. நம்ம அத்தை தான் வந்து ஆடி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூம் கிட்ட வந்துட்டு சரி ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஜோராக ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோயின் வெளில வரலன்னே உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை. எங்கே போயிட்டா இவ அப்படின்னு பார்த்தா சுற்றி பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு பேக் இருக்குது, அந்த பையனுடைய பேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து பார்க்குறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொம்பளையோட வீட்டுக்கு போயிருக்காங்க தெரியாதனமாக. ஸோ இங்கே வந்து ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த நோட் புக், அந்த ட்ராயிங்ஸை பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி ட்ராயிங் இருக்குது. இன்னும் வந்து கபோர்டில் இருக்கிற மாதிரி, அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து ட்ராயிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய மூஞ்சே மாறுது. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்து தெரியாதனமாக அந்த பொம்பளையோடைய வீட்டில் நுழையிறாங்க, அந்த பொம்பளை இல்லாத நேரத்தில். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே நிறைய குடலாம் இருக்குது. இந்த குடையை வச்சு தான் அந்த பொம்பளை அந்த பையனை அடிச்சுட்டே இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொம்மை, பேய் பொம்மை இருக்குது இல்லையா, அந்த பொம்மையும் கீழே விழுந்து கிடக்குது. நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சுட்டு குளிக்க நிற்கிறாங்க. வெள்ளவான்னு பார்த்தா அந்த 3 ஆவிக்குட்டி பசங்களும் வந்து வெளில வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பையன் எங்கே அப்படின்னோடனே அந்த 3 பசங்களை வந்து கபோர்டை காமிக்கிறாங்க. பார்த்தா கபோர்டு வந்து கட்டியிருக்கு. இங்கே ஹீரோவும் வந்து ட்ராயிங் பார்த்துட்ருக்காரு. அந்த ட்ராயிங்கில் ஒரு அந்த குழந்தை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்தோன்னே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை உள்ளே இருக்கான். நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு தூக்கிட்டு வா ஹாஸ்பிட்டலில் போகலான்னு போகும்போது பார்த்தா அந்த பொம்பளை, சைக்கோ பொம்பளை வந்துடுறா. வந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேட்குறா.